கேரள மாநிலம் இந்தியாவின் முதல் தீவிர வறுமையில்லாத மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது. இதை முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி மாநில சட்டமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்திய அரசின் நிதி ஆயோக் வெளியிட்ட தரவின்படி கேரளா ஏற்கனவே நாட்டில் மிக குறைந்த வறுமை விகிதத்தை கொண்ட மாநிலமாக இருந்தது. வெறும் 0.7% மட்டுமே. ஆனால் மீதமிருந்த சில ஆயிரம் குடும்பங்களில் வறுமையும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மாநில அரசு 2021ஆம் ஆண்டு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அலிவேஷன் ப்ராஜெக்ட் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாநிலம் முழுவதும் வீடுதோறும் ஆய்வு நடத்தப்பட்டது. உணவு, சுகாதாரம், கல்வி, வீட்டு வசதி, வேலைவாய்ப்பு போன்ற அடிப்படை வாழ்வாதார குறியீடுகளின் அடிப்படையில் குடும்பங்கள் மதிப்பாய்வு செய்யப்பட்டன. இதன் மூலம் 64,006 குடும்பங்கள், மொத்தம் 1,03,099 நபர்கள் தீவிர வறுமை நிலையில் இருப்பதாக அடையாளம் காணப்பட்டனர். இந்த குடும்பங்களுக்கு அரசு சார்ந்த பல்வேறு நலத்திட்டங்கள், வீடு, மருத்துவம், வேலைவாய்ப்பு, கல்வி, பசுமை வேளாண்மை உள்ளிட்ட பல ஆதரவு முயற்சிகள் நேரடியாக வழங்கப்பட்டன. 4 ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்ட இந்த திட்டத்தின் மூலம் 2024இல் அந்த குடும்பங்கள் முழுமையாக சமூக, அரசியல், பொருளாதாரங்கள் முன்னேற்றம் அடைந்ததாக அரசு உறுதி செய்தது. இதன் அடிப்படையில் 2025 நவம்பர் 1 அன்று கேரளா தன்னை தீவிர வறுமையில்லாத மாநிலம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. இதற்கிடையில் கேரள மாநில சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் தலைமையிலான UDF உறுப்பினர்கள் இந்த அறிவிப்பை முழுக்க தவறானது, புள்ளிவிவர மோசடி என குற்றம் சாட்டி சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். எதிர்க்கட்சி தலைவர் VT சதீசன் இது சட்டமன்ற விதிகளையும் உண்மையையும் அவமதிப்பதாகும் என்று தெரிவித்தார். நாங்கள் கூறியதை செயல்படுத்தியிருக்கிறோம். கேரள மக்களுக்காக நாங்கள் செய்த செயல் இதுதான். எங்களால் முடிந்ததை நாங்கள் நிரூபித்தோம். இதுவே எதிர்க்கட்சி தலைவருக்கு எங்களின் பதிலாகும் என்று முதலமைச்சர் பினராயி விஜயன் கூறினார். இந்தியாவின் வரலாற்றில் ஒரு மாநிலம் முழுமையாக தீவிர வறுமையிலிருந்து விடுபடுவது என்ற செய்தி இதுவே முதல் முறையாகும். இது கேரளாவின் சமூக நீதி கொள்கைகள், கல்வி, சுகாதார மேம்பாடுகள், நலத்திட்டங்கள் ஆகியவற்றின் நீண்டகால பயனாக கருதப்படுகிறது. உலகளாவிய அளவில் கேரளா ஒரு மாடல் மாநிலம் என்ற பெயரை மேலும் வலுப்படுத்தியுள்ளது.